தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாஸ்போர்ட் பெறுவதற்கு கணவரின் அனுமதியோ கையெழுத்தோ மனைவி பெற வேண்டிய அவசியம் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். எந்த வழக்கில் இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? சென்னையை சேர்ந்த ரேவதி என்பவர் பாஸ்போர்ட் கோரி மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் விண்ணப்பம் செய்திருந்தார். இந்த விண்ணப்பத்தின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதது குறித்து விசாரித்த போது தன்னுடைய கணவருடைய கையெழுத்து பெற்றிருந்தால் மட்டுமே விண்ணப்பத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாஸ்போர்ட் அதிகாரி தெரிவித்துள்ளார். ஆனால் தன்னுடைய கணவருக்கும் தனக்கும் இடையில் தற்போது பிரச்சனை ஏற்பட்டு தன்னுடைய கணவர் தாக்கல் செய்த விவாகரத்து வழக்கு நிலுவையில் உள்ளதால் கணவருடைய கையெழுத்தை வற்புறுத்தாமல் பாஸ்போர்ட் வழங்க வேண்டும் என்று உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரேவதி இந்த மனுவை தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிக்க கணவருடைய அனுமதியோ அவருடைய கையெழுத்தோ மனைவி பெற அவசியம் இல்லை என்று தெரிவித்துள்ளார். கணவருடைய கையெழுத்து பெற வேண்டும் என்று வற்புறுத்ததன் மூலமாக ஒரு பெண்ணை கணவனுடைய உடைமையாக கருதும் இந்த சமூகத்தின் மனப்பான்மையை மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி செயல் காட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கணவன் மனைவி அந்த உடனான இந்த இரண்டு பேருக்கும் இடையான அந்த உறவில் பிரச்சனை உள்ள நிலையில் கணவரிடம் இருந்து இந்த கையெழுத்து பெற்று வருவது என்று இயலாது. திருமணம் ஆகிவிட்டால் பெண் தன்னுடைய அடையாளத்தை இழந்து விடுவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் கணவனின் அனுமதி கையெழுத்து இல்லாமல் மனைவி பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிக்க முடியும் என்பதால் கணவனுடைய கையெழுத்து பெற வேண்டும் என்ற நடைமுறை ஆணாதிக்கத்தை காட்டுகிறது என்றும் மனுதாரருடைய இந்த விண்ணப்பத்தை பரிசீலித்து 4 வாரங்களில் பாஸ்போர்ட் வழங்க வேண்டும் என்றும் தற்போது பாஸ்போர்ட் மண்டல அதிகாரிக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். பாலா, விவரங்களுக்கு நன்றி மதன்.